ஹாய் வணக்கம். இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட பேசுவாங்களா, கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் அவங்க மறுபடியும் பேசுவாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான சில பிளாக்கேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்ட் கன்சல்டேஷன் தான். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ரீடிங்கில் போயிடலாம். ஃபைல் செக்ஷன் இல்லை, சிங்கிள் தான். ஓகேவா? உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, பட் என்ன மாதிரியான ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்டார், ஆக்ஷன், நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. ஓகே, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. நீங்கள் அவங்க லைஃப்பில் எப்படின்னா ஒரு ஹீலராக இருந்திருக்கீங்க. ஓகே, ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்திருக்கீங்க அவங்க லைஃப்பில். ஓகே, அவங்க லைஃப்பில் அவங்க ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம். அவங்க லைஃப்லேயும் ஏதாவது ஒரு மறக்க முடியாத சில விஷயங்கள், பெயின்ஃபுல்லான சில மெமரிஸ் இருந்திருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோன்லேயோ இல்லை ஒரு லவ்வராகவோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸ். ஓகேவா? நீங்கள் அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்திருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல வைப்பு தான் தெரியுது. ஓகே, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தெரியுது. நீங்கள் ரொம்பவே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு பர்சன். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சீக்கிரமே செய்யணும், தைரியமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன். அண்ட் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு பர்சனலாக தான் உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் ரொம்பவே பாரம்பரியம், ட்ரெடிஷ்னல், ஃபேமிலி சொல்கிறது கேட்குறது. அந்த என்ன சொல்கிறது, நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் உண்டுல்ல. அந்த ரூல்ஸ் வைஸ் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக தான் உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ரொம்பவே ஹீலர். ஓகே, உங்கள் லைஃப்பில் உங்களுக்குமே சில காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்கள் லைஃப்லையுமே நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் நடந்திருக்கலாம். அதுலேருந்து கடந்து போக முடியாத சில நினைவுகள்லாம் இருக்கலாம். ஓகேவா? எல்லார் லைஃப்லேயும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும். ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் அப்படி நடக்கும். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படி நடந்திருந்தாலுமே ஈஸியாகவே நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. உங்களை நீங்களே செல்ஃப் ஹீல் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? உங்கள் பர்சன் அப்படி தான் உங்களை பார்க்குறாங்க. அண்ட் ரொம்பவே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான பர்சன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்களாகவே பண்ணிடுவீங்க. தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. இப்போ தான் உங்ககிட்ட அதுங்க நோ காண்டாக்டில் இருந்திருக்கலாம் உங்கள் பர்சன். ஓகேவா? இந்த ரீடிங் நோ காண்டாக்ட் அண்ட் லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃப், பிரேக்கப், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஓகேவா? மேரேஜ் ஆகி ஒரு செப்பரேஷனில் இருக்கிறவங்க கூட இந்த ரீடிங் பார்க்கலாம். ஓகே, உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு அவங்களுக்கு இருந்திருக்கு. இல்லைலாம் சொல்ல முடியாது. உங்கள் கூட ஹாப்பியாக லைஃப் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு இருந்திருக்கு. மேபி அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம், வெளிக்காட்டாமல் இருந்திருக்கலாம். மேபி ஒரு ட்ரீமாச்சும் வச்சுருந்துருப்பாங்க. இவங்க கூட வாழ்ந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் அவங்க யோசிச்சிருந்துருக்காங்க. பட் இங்கே ஏதோ ஒரு தடை இருக்குது. ரிலீஜியன் தடை ஏதோ இது இருக்குது. ஒருத்தர் ஏதோ வேறுபாடு இருக்குது. ஓகேவா? அது ரிலீஜியன் வேறுபாடாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வயசு வித்தியாசம் இருக்கலாம், இல்லை கேஸ்ட் வித்தியாசம் ஏதாவது இருக்கலாம். ஏதோ சம்திங் இருந்த மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் கிடைச்ச ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரு ஹீலராக பார்க்குறாங்க. ஓகேவா? லவ்வர், ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதோட ஒரு ஹீலராக அவங்க பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த சில தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மறக்கடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்க அவங்க லைஃப்பில். ஓகே, அவங்க உங்களை ஹீலராக தான் பார்த்துருக்காங்க.
ம், பார்க்கலாம். பட் எது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து பிளாக்கேஜாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வேண்டாம். ஸோ 2 கார்டு எடுப்போம். என்ன வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து பிளாக்கேஜாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இதில் பிளாக்கேஜாக இருக்கிறது என்ன விஷயம்னா, அடிக்கடி உங்களுக்குள்ளேயே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே அன்பாக அந்யூன்யமாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் 2 பேத்துக்குள்ளே வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணுறது, ஒருத்தர் மனசை இன்னொருத்தங்க காயப்படுத்துறது, அவங்க உங்களை காயப்படுத்துறது, ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஓகேவா? என்னதான் வந்து ஒரு டைமில் வந்து எப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃபன்னாக இருக்கும், ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் உங்களுக்கு இருக்கும். ஒரு சமயம் எப்படி இருக்கும்னா, ஆஹ், அது எல்லாமே உல்டாவாயிரும். சும்மா வந்து ஏதாவது ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். சடனாக வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறத விட ஓ, வழக்கம் போல் ஒரு ஒரு டைம் வந்து நீங்கள் அவங்கள காயப்படுத்துவீங்க. ஸோ கோவப்பட்டு அவங்கள திட்டிடுவீங்க. அவங்க வந்து ரொம்ப டல்லாகிடுவாங்க. அண்ட் ஒரு சமயம் எப்படின்னா அவங்க உங்களை காயப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப டல்லாயிருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள் இருக்குது. ஆக்ஷன் எடுக்க முடியாமல் சில விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அது உங்கள் லைஃப்லேயா இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்லேயா இருக்கலாம். ஒரு ஆக்ஷன் எடுத்து தைரியமாக எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரல. அங்கே ஏதோ வந்து ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது. தைரியமாக வந்து ஒரு லவ்வை சொல்கிறதோ, இல்லை தைரியமாக கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ ஏதோ அங்கே தடங்களாக இருக்குது. அது ஃபேமிலி தடங்களாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் மெமரிஸ் ஏதாவது இருக்கலாம். உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே வந்து சில தேவையில்லாத மெமரிஸ் இருக்கும்ல, பாஸ்ட் பேக்கேஜஸ். ஸோ அந்த காரணத்துக்காக வந்து அண்ட் வந்து கரியர் விஷயம், அவங்க ஃபோக்கஸ்டு வந்து கரியரில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுவுமே வந்து ஒரு பிளாக்கேஜாக வருது. ஓகேவா? இதுதான் காரணம். கரியர் விஷயம் பிளாக்கேஜாக வருது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஏதோ அங்கே வந்து ஒரு தடையாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போய் அது தப்பாக போயிருமோ, அவங்க ஒத்துக்க மாட்டாங்களோ, நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களோ, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்து போய் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க பழைய மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால அதுதான் பிளாக்கேஜாக இருக்குது. அண்ட் வந்து கரியர் ஃபினான்ஷியல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு சில பர்சனுக்கு மட்டும் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகேவா? தேர்ட் பார்ட்டினால உங்கள் 2 பேத்துக்குள்ளே வந்து சண்டை வந்து இப்போ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. தேர்ட் பார்ட்டி ஒரு சில பேருக்கு மட்டும் இருக்காங்க, எல்லாருக்கும் கிடையாது. பொருந்தவங்க மட்டும் எடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பிளாக்கேஜாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இனி உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்களா, ஏதாவது ரீயூனியன் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சம்திங் வந்து உங்கள் பர்சன், எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி வந்து பேசலாம். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ரொம்பவே அந்த ஃபிசிக்கல் பாண்டிங் அந்த வந்து இருக்குது. ஓகேவா? அந்த அட்ராக்ஷன் போத் உங்களுக்கும் இருக்கலாம், அவங்களுக்கும் வந்து உங்கள் மேலே அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் அவங்க இருந்திருந்தால், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமாக நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அண்ட் அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு விஷயம் அங்கே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நோக்கி வந்து பேசுகிறதோ, இல்லை வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்போ அவங்க ஃபோக்கஸ்டு வந்து ஃபுல்லாகவே அந்த எமோஷ்னலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னதான் அவங்க மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்தாலும், இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட கோலை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம். ஸோ அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. பட் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு லேட்டராக வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வந்து உங்களை நோக்கி அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? பொருந்துறதை மட்டும் எடுத்துக்கோங்க.
ஸோ நீங்கள் போய் பேசினா அவங்க பேசுவாங்களான்னு பார்க்கலாம். ஓகே. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க தான் செய்யும். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஏதாவது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆகலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகலாம். ஒரு சண்டைக்கு அப்புறம் வந்து சமாதானம் ஆகலாம். ஓகேவா? ஆ, ஏதாவது ஒரு நீங்க இப்போ போய் பேசுனீங்கன்னா உங்கள கண்டுக்க மாட்டாங்க. சண்டை போடுவாங்க. ஆ, கோச்சிப்பாங்க. சம்திங் வந்து ஒரு ஆர்கியுமெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லேட்டரா நீங்க மறுபடியும் ஒரு 2 ட்ரிப் ட்ரை பண்ணும்போது, அது மறுபடியுமே வந்து சமாதானமா போகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு அவங்க உங்க மேல கோவப்படலாம், எரிஞ்சு விழலாம், பேசாம இருக்கலாம். பட் சடனா வந்து ஆ, எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன நான் இங்க இருக்கிற மாரி தான் பார்க்குறேன். ஆ, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்க லவ் லைஃப்லயோ, இல்ல உங்க மேரேஜ் லைஃப்லயோ வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரல. ஓகே. ஒரு சிலருக்கு தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் பாசிட்டிவா நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக டிலே ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க பேசினா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் வந்து மறுபடியும் வந்து நீங்க பேசும்போது, அது ஒரு ஸ்மூத்தான ஒரு சமாதானமா எடுத்துட்டு போய் மறுபடியும் வந்து ஆ, அவங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஃப்யூச்சர் அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இம்பேலன்ஸா இருந்த மாரி தான் எனக்கு தெரியுது. அவங்க 2 விஷயத்த பேலன்ஸ் பண்றாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க 2 விஷயத்த பேலன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒண்ணு வந்து அவங்க கரியரா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியா இருக்கலாம். பேலன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் வந்து உங்ககிட்டயும் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்டு இருக்குது. ஓகே. 2 விஷயம் அது கரியரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம், மதரா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஃபினான்ஷியலாவும் அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. பட் உங்ககிட்டயும் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல நடக்கிற இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இம்பேலன்ஸான சில சிச்சுவேஷன் வந்து கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்குது. அத கடந்து போன பிறகு தான் வந்து அடுத்த கமிட்மெண்ட் குடுக்குறதோ, இல்ல அடுத்த லைஃப்ப நோக்கி போகுறதோ, உங்கள பார்க்குறதோ, பேசுறதோ அப்படிங்கிற விஷயம் வந்து அது அடுத்தது தான். ஓகேவா? அவங்க லைஃப்ல இப்ப நடக்கிற சில ப்ராப்ளம், இஷ்யூஸ், இம்பேலன்ஸா இருக்குல்ல, அப்படி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு முடிக்கணும். அது முடிஞ்ச பிறகு தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறதா இருந்தா, சடனா அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இம்பேலன்ஸா தான் ஆயிட்டுருக்கும். ஒரு டைம் நல்லா பேசுறதும், இன்னொரு டைம் வந்து சண்டை போட்டுக்கிறதும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இங்க தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியுது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டினால கூட உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் சடன் ஒரு சேஞ்சஸ் வரலாம். ஓகேவா? ஃப்யூச்சர்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். எப்படி சேஞ்சஸ் வரும்னா, அவங்க லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆ, ஓப்பன் அப் ஆகலாம். ஓகேவா? இதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆ, ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட பண்ணலாம். அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கான்வர்சேஷனும் இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ஒரு முடிவு. ஓகே. ஒரு நல்ல முடிவாவும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு உங்க லைஃப்ப பார்த்து போகுற மாதிரியான ஒரு முடிவாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அத தான் சொல்றேன். பட் அவங்க அவங்க லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து தாண்டி வரும்போது உங்ககிட்ட வந்து அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ ஓகே. அ பட் நீங்க போய் பேசினா அவங்க பேசுவாங்க. பட் சடனா உடனே பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ஒரு அப்பப்போ வந்து நீங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க பேசலாம். ஓகேவா? சடனா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வர்ற மாதிரி இருக்கு. அ அவங்களுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் இருக்குது. பட் அவங்க கோல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்கள ஃபோக்கஸ் பண்ணாம போயிட்டுருக்காங்க. ஓகே. அம் ஸோ ஓகே. அவங்களோட மெசேஜஸ் ஏதாவது இருந்தா பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்க பெர்சன் ஏதாவது மெசேஜஸ், சேனல் மெசேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சம்திங் வந்து உங்ககிட்ட பேசாம இருந்தாலுமே வந்து உங்கள பத்தின ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? அது நல்ல தாட்டா இருக்கலாம். இல்ல வந்து தேவையில்லாத தாட்டா கூட இருக்கலாம். அதாவது நல்ல மெமரீஸா கூட இருக்கலாம். இல்ல நடந்த சில
பெயின்ஃபுல்லான சில மெமரிஸாக கூட இருக்கலாம். அது அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பார்க்கலாம் இது அதுவாக. ஸோ அதான் சொல்கிறேன், அவங்களால டெசிஷன் மேக் பண்ண முடியல. என்னதான் ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் நான் சொன்ன விஷயந்தான், அவங்க இம்பேலன்ஸாக இருக்காங்க. அவங்க லைஃப்லேயே வந்து எதுவுமே வந்து கரெக்டாக போகலை. அவங்களும் சில விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ண ஒரு மெச்சூர்டான பர்சனாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் அது ஜக்லிங் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் சரியானதும் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். மேபி இது வந்து ஒன் சைட் லவ்வாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து ஓப்பன் அப் ஆகாமலே இருந்திருக்காங்க. எனக்கு எங்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதை தான் நான் சொன்னேன், ஒரு முடிவு ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கலாம். அது இல்லை வந்து உங்கள் லைஃப்பை பார்த்து நீங்கள் போக வேண்டிய ஒரு முடிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? நான் த வே ஐ ஹாவ் ட்ரீட்டட் யூ வாஸ் ராங். நான் உன்னை வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்துருக்கக்கூடாது. நான் உன்னை வந்து தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? மேபி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை வந்து உங்களை ரொம்ப டாமினேட்டிங் பண்ணியிருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். ஸோ நான் அப்படி வந்து உன்னை பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. The passion I feel is overwhelming. I don't know how to handle this. அதான் நான் சொன்னேன், அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அந்த பேஷன்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அந்த அவங்க லைஃப் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? வாட் டு யூ see in me? நீ என்கிட்ட என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட அவங்க கேட்குறாங்க. ஸோ ஐ கான் ப்ராமிஸ் யூ எனிதிங். ஓகே, ஸோ இவ்வளோ மெசேஜ் போதும்னு நினைக்கிறேன். சம்திங் வந்து அந்த ஃபீலிங் எல்லாமே இருந்தாலும் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, அவங்களால இந்த டிசிஷன் வந்து மேக் பண்ண முடியல. எங்கே ஆரம்பிக்கிறதும் தெரியல, என்ன சொல்கிறதும் தெரியல, எப்படி டெசிஷன் எடுக்கிறதும் தெரியல. ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. பட் ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? நான் உன்னை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலும் இருக்குது. பட் என்னால் இப்போதைக்கு வந்து இந்த முடிவும் எடுக்க முடியாது, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் எனர்ஜிஸ். இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுங்க, பொருந்தின விஷயம் மட்டும் எடுங்க, பொருந்தாத அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.